முத்துக்குடா ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய சிறப்பை தொகுதி 2ஆக பார்ப்போம். 4 தெய்வ மூர்த்திகள் ஸ்பரிசித்த நான்மணி தெய்வ முத்துமாலை ஸ்தலமே முத்துக்குடா. இந்த பூ உலகிலே மிக மிக சிறிய மூலஸ்தான முத்துராமர் கருவறையிலே அணுக்க ஆஞ்சநேயருக்கு பின்புறத்திலே சுற்றி வரும்போது பிரகாரத்திலே முத்துராமர் கருவறையிலே இந்த அணுக்க ஆஞ்சநேயருக்கு இந்த மூலசுவரிலே சுமார் 7 அங்குலமே பாருங்க, 6 அடியை விட கொஞ்சம் 7 அங்குலமே உயரம் உள்ளவராய் மிக சின்னஞ்சிறு ராமராய் அருள்கின்றார். இந்த மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் மிக மிக சிறிதாயினும் கீர்த்தியை சொல்லி மாளாது இந்த உலகை விட பெரிய கீர்த்தி வாய்ந்தவரே இந்த ஆஞ்சநேயரும் ராமரும். இப்படி இந்த சத்திய சொரூபமாக இந்த கலியுகத்திற்கு எல்லோருக்கும் நல்லதை சொல்லிக் கொடுக்கும் புகட்டும் அளவுக்கு உள்ள அற்புதமான ஸ்தலம் முத்துக்குடா. இப்பொழுது வரும் காலம் நெருங்கிவிட்டது. முத்துக்குடா ஸ்ரீ முத்துராமர் கோவிலானது நிலமுத்தும் ஜலமுத்தும் கிட்டும் முத்து சுரங்க வளாகமாக சிறக்கும். முத்து சுரங்க வளாகமாக சிறக்க இருக்கப்பட்டது. தூத்துக்குடி போன்று முத்துக்குளியல் கடல் துறையாய் இந்த முத்துக்குடாவும் பொலிய இருக்கின்றது என்பது சித்தர்களின் வேத வாக்கு. தூத்துக்குடி என்ன உலகில் அனைத்து முத்துத்துறைகளுக்கும் மூத்ததே இந்த முத்துக்குடாவா பூமியாக எல்லோரும் பார்க்க போகின்றீர்கள். செய்திகளிலே வர இருக்கின்றது. உலகமெங்கும் உள்ள ஆஞ்சநேய பக்தர்கள் கண்டிப்பாக இங்கு வந்து வழிபட வேண்டிய இந்த முத்துக்குடா புராதனமான பல யுகம் கடந்த அற்புதமான சக்தி உடைய பூமி. ஆஞ்சநேயர் வழிபாடு உள்ளவர்கள், ஆஞ்சநேயர் கோயில்கள் பக்தர்கள், அடியார்கள், அந்த ஆஞ்சநேயர் கோயிலை சேர்ந்த எத்தனையோ அருட்பாங்கு வசிக்கின்ற சபையினர், ஆஞ்சநேயர் சபைகள், இப்படி பல ஆஞ்சநேயருக்காக உள்ள அறக்கட்டளையார்கள் அத்தனை பேரும் வந்து வழிபடக்கூடிய அனுமாருடைய மகாத்மியங்கள் இங்கே தெரிய இருக்கின்றது. ஸ்ரீராமர் சீத்தையாலேயே நேரடியாகவே இந்த பூவுலகிற்கு பெற்ற ஒரு மூல முதல் இறை தளம் இடம் இதுவே. இந்த இடத்திற்கு உரிய பண்டைய அனுமார் சிலை கண்டுபிடிக்கப்பெற்று மீண்டும் இதே இடத்திலே பிரதிஷ்டை செய்யப்படும். அதுவரையில் அனுமார் மூர்த்தியின் கற்றளி சிலாரூபம் அமைக்கப்பட வேண்டும் என்பது சித்தர்களுடைய ஞானப்பத்திர கிரந்தத்திலிருந்து வந்துவிட்டது. தற்போது சுதை வடிவம் சிறிதாக இருக்கிறது. மிக விரைவிலே பெரிய அளவில் வரப்போகிறது. பெரும் நீண்ட அளவில் ஒரு புதையல் போல ஆஞ்சநேயர் கிடைக்க இருக்கின்றார். இங்கு முத்து கிடைக்கும், ஒரு முத்து குளியல் முத்து சுரங்கம் கிடைக்க இருக்கின்றது. ஸ்ரீ சரஸ்வதி தேவி, ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதா தேவி, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகிய 4 மும்மூர்த்திகளின் திருக்கரங்களின் ஸ்பரிசம் பட்டு அயோத்தியாவிலே அங்கிருந்து அருள் பொங்கி பொங்கி வந்து திரண்ட முத்துக்கள் ஸ்ரீ கிருஷ்ண புராணத்து துவாபர யுகத்தில் தொன்மையான முத்து வயலில் அப்படியே பதிந்தது. இவ்வாறு 4 தெய்வ மூர்த்திகள் ஸ்பரிசித்த தொட்டு பார்த்த நான்மணி தெய்வ மணி மாலை கிடைக்கும் அருளும் ஸ்தலமாகவும் இந்த முத்துக்குடா அருள் முத்து மணி பிரகாசம் பூண்டு இருக்கின்றது என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஏனைய இடங்களிலே ஸ்தலங்களிலே கிட்டாத சிறப்பு இது. எத்தனையோ ஆஞ்சநேயர் கோவில் இருக்கின்றது. ஆனால் ஆதி மூல ஆஞ்சநேயரை பற்றி நாம் எல்லோருக்கும் சொல்லுகின்றோம். அனுமார் வேண்டியபடியே இந்த பூலோக ஜீவன்களின் வழிபாட்டிற்காக ஸ்ரீராமரின் திரு உருவமும் நவரத்ன சக்தி முத்து வடிவிலே இதே இடத்தில் இந்த ஸ்தலத்தில் பண்டைய யுகங்களில் விளங்கியது. அப்படி
அதுபோல் இந்த கலியுகத்தில் அதர்மம், பொய், பேராசை, சுயநலம், பிறருடைய பொருட்களின் மேல் பெரும் ஆசை, முறையற்ற காம கர்ம வினைகள், நாணயமே இல்லாத நிலைமை, நேர்மை இல்லாத வாழ்க்கை போன்றவை ஓங்கி பெருத்து வருவதால் முத்துக்குடாவின் முத்தாலான இந்த ஆஞ்சநேயரை நாம் கொண்டு வரும் பொழுது இந்த உலகத்திலே சிறு வயதில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கு, பெண்களையே பெற்று வாடுகின்றவர்களுக்கு, பெண்ணால் பல காரியங்கள் சாதிக்க வேண்டிய நிலைமையில் உள்ளவருக்கு இந்த அயோத்தியிலிருந்து நிலமார்க்கம், நீர் மார்க்கம், நதி மார்க்கம், இப்படி நில வழியாக, நீர் வழியாக, நதி வழியாக சொல்கிறோம் இல்லையோ, ஆகாய மார்க்கமாகவும் யோக மார்க்கமாகவும் போன்ற யோக மார்க்கங்கள், பல கோடி யோக மார்க்கங்களிலே திரண்டு வந்த முத்து குவியலுக்குள்ளேயே ஸ்ரீராமரே முத்துக்குடாவிலே அனுமாருக்கு முத்து ராமராய் அப்படியே விசுரூப தரிசனம் தந்தார். திரேதாயுக நிறைவிலே இங்கு இருந்தே இங்கு யோகம் பூண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு முதலிலே தன் நெஞ்சுக்குள் உறையும், ராமருடைய நெஞ்சுக்குள் உறையும் அதே அளவிலே, ராமருடைய இருதயத்திலே உறையும் அளவிலே, அதான் 7 அங்குலம், அதே வடிவிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய தரிசனம் இந்த இடத்தில் இருக்கின்றது. இன்றே போய் தரிசனம் செய்யுங்கள், கிடைக்காது. கிட்டியது, அப்படி அனுமாருக்கு கிட்டியது என்றால் அனுமார் செய்த பாக்கியம் புண்ணியம் என்ன என்பதை எடுத்து விளக்க முடியாது. முத்துக்குடா தலத்தினுடைய மிக சிறிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வடிவின் சிறப்பான தெய்வ அம்சத்தை பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.